இப்படி ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவரை வச்சுக்கிட்டு இவங்க சுத்தி ஏதாவது ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அவரு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வெளியில வராரு, கால் ஷீட் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வச்சுக்கிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் வச்சுக்கிட்டு நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாடக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தா இந்த கஞ்சா, இந்த காக்கைன் அப்படின்னு எல்லாம் ஒரே நாள்ல ஒழிக்கலாம். சாதாரண விஷயம் அது. காவல்துறைக்கு தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது. உண்மைதானது. ஒரு பொட்டலம் எங்கேயா வைக்க முடியுமா காவல்துறைக்கு தெரியாம? இவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சியும் எல்லாம் சேர்ந்து கூட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. காவல்துறை மட்டும் இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒழிக்கலாம். பெண்கள் வெளியில போக முடியுதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில்? இல்ல. ராத்திரில விட்டுருங்க, பகல்ல போக முடியல. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 8 வயசு குழந்தை, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. கொடூரமான முறையில் அந்த பொண்ணு, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. தமிழ்நாட்டில் வாரம் வாரம் இப்படி போன்ற குழந்தைகள், பெண் குழந்தைகள் அப்படியே வன்கொடுமைகள் தினம் நடந்துக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சட்டமாவது ஒழுங்காவது. முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் ஏதோ வந்துட்டு இருக்காரா, உங்களுடன் ஸ்டாலினா ஒரு முகாம் நடத்துறாங்களாம். என்னையா முகாம் அது? உங்களுடன் ஸ்டாலின். ஏன் 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? தேர்தல் வந்துடுச்சு, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டீங்களா நீங்க? எதுக்கு இந்த முகாம்? என்னன்னா யாராவது பிறப்பு சான்று, இறப்பு சான்று, ரேஷன் அட்டை, இல்ல மின் இணைப்பு, இந்த பட்டா இதெல்லாம் வாங்கறதுக்கு ஒரு முகாம் நடத்துறாங்களா. அந்த முகாம்ல 45 நாள்ல அந்த வேலையெல்லாம் கிடைச்சிடுமா? வெக்கக்கேடுதெல்லாம். 4.5 ஆண்டு காலம் உங்களால செய்ய முடியாத துப்புள்ள உங்களுக்குலாம். 4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? தோல்வி அடைந்த அரசு இது. தோல்வி அடைஞ்சிச்சு. It is a failure on the part of DMK. நீ தோல்வி அடைஞ்சுதானே இன்னைக்கு சிறப்பு முகாம் நடத்துற. 4 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது என்ன? நீ கொடுக்கிறது துப்பு கிடையாது உங்களால. இன்னைக்கு முகாம் நடத்தி அந்த முகாம்ல போய் காசு, விண்ணப்பம் கொடுத்தா காசு, லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குது. நாங்க சொன்ன யோசனை என்ன? 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை என்னன்னு, சேவை பெரும் உரிமை சட்டத்தை கொண்டு வாங்க. ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இது உரிமை. சேவைகள் பெறுவது நம்முடைய உரிமை. அரசு கொடுப்பது அவருடைய கடமை. லஞ்சம் கேட்கறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன விண்ணப்பிக்கிறோமோ அதை கொடுப்பது அரசினுடைய உரிமை, கடமை.